டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ சிலபஸில் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஆப்டிடியூட் அப்புறம் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப்டிடியூடில் வர்ற டாபிக் எல்லாமே ஆல்ரெடி பழைய சிலபஸில் இருந்தது தான். ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கும் எல்லாமே. முக்கியமான தலைப்புகளும். அந்த ஆப்டிடியூடில் இருக்க எல்லா டாப்பிக்குமே நம்மளோட சேனலில் கவர் பண்ணியாச்சு ஆல்ரெடி உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் முடிஞ்சிருச்சுன்னா, இன்னும் நம்மளுக்கு ஆப்டிடியூட்ல ஏரியா, வால்யூம் அந்த ஒரு டாபிக் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. அதையும் முடிச்சிட்டோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் ரிமைனிங் அந்த ஒரு 10 மார்க் ரீசனிங் இருக்கு இல்லையா? அது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு வந்து 2, 3 பார்ட்டெல்லாம் இப்படி வராது. ஒவ்வொரு தலைப்புக்கும் 1 மேக்ஸிமம் 2 அவ்வளோ பார்ட் 2 பார்ட்டுக்குள்ளேயே முடிஞ்சிரும் ஒவ்வொரு தலைப்பும். அதனால அத வேகமா பார்த்துரலாம் டக்கு டக்குன்னு. அதனால மேக்ஸ் டாபிக் வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு ஒரு 20 டேஸ்க்குள்ளேயே முடிச்சுருவோம் எல்லாமே. அதே மாதிரி தமிழும் இன்னும் ஒரு 1 மந்த்ல கம்ப்ளீட் ஆயிரும். ஜிகே டாபிக்கும் 1 மந்த்துக்குள்ளேயே முடிஞ்சிரும். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்களும் கன்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. கால் ஃபார் வரும்போது நம்ம எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு தடவை எல்லாம் படிச்சு முடிச்சு ரெடியா இருக்கணும். கால் ஃபாருக்கு அப்புறம் ரிவிஷன் மட்டும் தான். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க. விடாம ரிவிஷன் போடுறீங்க. ரிவிஷன் பண்றீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. இதே மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸா இருக்கணும். அப்பதான் எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறதுனால எப்பயுமே நான் பேசிக் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லுவேன். அதே மாதிரி தான் இதுலயும் இதுல நெறைய கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த ரூல்ஸ் அப்புறம் பேசிக்கா வந்து ஒரு சில சம்ஸ் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. இதோட பேசிக் ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு விகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பேசிக்ஸ். இதுக்கு ஒவ்வொரு ரூலா நான் எழுதுறேன். சரியா? நீங்களும் உங்க நோட்ல இதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரூலு பாருங்க. இப்போ உங்களுக்கு 20, 30 அப்படின்னு 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 நம்பரையும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2:3 அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு அப்படின்னு என்னால சொல்லலாம். விகிதத்துல இருக்குன்னு நான் சொல்லலாம். அதுதான் ரேஷியோ. எப்படி? இதையும் நானு 10ஆல டிவைட் பண்றேன். இதையும் 10ஆல டிவைட் பண்ணிட்டு மேக்ஸிமம் என்னால எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி நான் ஃபைனலா கொண்டு போறேன் இல்லையா? அதுதான் வந்து ரேஷியோ. 2:3 என்ற விகிதத்தில் இது அமைந்துள்ளது. இது 200ஆவும் 300ஆ இருக்கலாம். 2000, 3000ஆ இருக்கலாம். 2,00,000, 3,00,000ஆ இருந்தாலும் அதோட ரேஷியோ 2:3 தான். ஓகேவா? இப்ப இந்த 2:3 நான் எப்படி எழுதலாம்னா 2/3ன்னு கூட எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3ல் 2 பங்கு அப்படின்னு அர்த்தம். 3ல் 2 பங்கு அப்படின்னு சொல்ல வரோம். இதோட அர்த்தம் இதுதான். 2/3 அப்படிங்கிறது. புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். ஒரு நம்பர் இப்படி 2 நம்பர் குடுத்துருக்காங்கன்னா, அந்த 2 நம்பரையும் ஒரே நம்பரால அடிச்சு, சுருக்கி ஃபைனலா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுருக்கி நம்ம கொண்டு வர்றதுக்கு பேரு தான் ரேஷியோ. ரேஷியோன்னும் போது 2யும் ஃபர்ஸ்ட் வேல்யூவ மேலயும், செகண்ட் வேல்யூவ கீழயும் போடணும். அதான் ரேஷியோ. இல்லையா அத 2:ன்ற மாதிரி எழுதலாம். 2ம் ஒரே மீனிங் தான். இப்ப 3ல் 2 பங்கு அப்படிங்கிறது இதோட அர்த்தம். அதாவது என்னன்னா, ரேஷியோ அப்படின்னாலே டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, வகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லலாம். வகுத்தலின் மூலம் ஒப்பிடுதல். கம்பேர் பண்றது. இதுதான் வந்து விகிதம் இல்ல ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கலாம். மேக்ஸ் நீங்க மேஜரா இருக்கும். இருந்தாலும் பேசிக்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்க போம்போது, ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இன்னும் நுணுக்கமா தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே. அடுத்து செகண்ட் ரூல். ரேஷியோவுக்கு ரேஷியோவிற்கு யூனிட்ஸ் கிடையாது. அதாவது அலகுகள். யூனிட் எழுதுவோம்ல. இப்போ ஒரு இது முடிஞ்ச உடனே நம்ம ஒரு யூனிட் எழுதுவோம். இப்போ பாலுன்னு வச்சுக்கோங்க. 5 லிட்டர். ஒரு அரிசின்னு வச்சுக்கோங்க. 3 கிலோ.
துணி அப்படின்னா 2 மீட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மீட்டர், கிலோ இது எல்லாமே யூனிட்ஸ், அலகுகள் உங்களுக்கு தெரியும். ஆனா ரேஷியோவுக்கு இந்த மாதிரி எந்த யூனிட்டும் கிடையாது. நீங்க 2/3 அப்படின்னு போட்டு ஏதாவது யூனிட் எழுதணுமா அப்படின்னா தேவையில்ல. ரேஷியோவுக்கு யூனிட் கிடையாது அப்படிங்கிறது ஒரு ரூல். ஓகேவா? அந்த இடத்துல நீங்க எங்கேயுமே யூனிட் போடக்கூடாது. இத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரூல்ஸவே கூட டைரக்ட்டா தியரி கொஸ்டின் மாரி கேட்டுறலாம் மேத்ஸ்ல. அதனால இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இல்ல சம்டைம்ஸ் 4 ஆப்ஷன்ல இருந்து நீங்க நெக்லெக்ட் பண்றதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே. இப்ப 2 ரூல்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ரூல் பாருங்க. இப்போ 30 சென்டிமீட்டர் மற்றும் 50 சென்டிமீட்டர் அப்படின்னு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ரேஷியோ காண்க அப்படின்னு குடுக்குறாங்க அப்படின்னா, எப்பயுமே குடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்ணணும்னா, அது 2ஓட யூனிட்டும் சேமா இருக்கான்னு செக் பண்ணணும். பாருங்க இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர் தான். அப்ப நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2மே ஒரே யூனிட்டா இருந்தா, நீங்க அப்படியே டைரக்ட்டா நீங்க வந்து இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. இப்ப இத நான் என்ன பண்ணலாம்? 10ஆல நான் வந்து டிவைட் பண்ணும்போது எனக்கு ஃபைனலா இது 3:5ன்னு கிடைக்கும். இதுதான் இதோட ரேஷியோ. இப்ப 3:5ன்னு போட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு போட்றக்கூடாது. புரியுதா? விகிதம் எழுதும்போது வெறும் நம்பர் மட்டும் தான் வரும். இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ அடுத்து 4வது ரூல் பாருங்க. இப்படி இருக்கு. 2 மீட்டர் மற்றும் 300 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு ரேஷியோ காண்கன்னு உங்களுக்கு குடுத்துர்றாங்க. இப்படி குடுத்தா பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ட கம்பேர் பண்ணணும். இங்க மீட்டர் இருக்கு, இங்க சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப நான் 2யும் ஒரே யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? யூனிட் வராதுன்னு சொன்னீங்களே என்ன இங்க குடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின்ல வரும். இவங்க குடுத்துருக்கிறது சம். 2 மீட்டர் 300 சென்டிமீட்டர்னு அளவுகள். இத நான் ரேஷியோவா மாத்தும்போது யூனிட் வராது. அத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ரேஷியோ அண்ட் புரொப்போர்ஷன்ல எங்கேயுமே யூனிட்ன்றதே வராதுன்னு நெனைக்காதீங்க. ரேஷியோவா ஒரு வேல்யூவ எழுதும்போது யூனிட் வராது. இப்போ இத நான் என்ன பண்ணணும்னா, இப்படி குடுத்தா, மீட்டர சென்டிமீட்டரா நான் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா, அதுதான் ஈஸி. எப்பயுமே பெரிய அளவ சின்ன அளவா மாத்திட்டோம்னா, நம்மளுக்கு கம்பேர் பண்றது ஈஸி. இப்ப நான் இதையும் சென்டிமீட்டர மீட்டராவும் மாத்தலாம். இப்ப இத நான் மீட்டரா மாத்தி போடுறத விட, எனக்கு இத இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா இன்னும் ஈஸி. ஏன்னா, இப்ப பெரிய பெரிய வேல்யூ வந்தாலும், புள்ளி வச்ச வேல்யூ வந்தாலும், அந்த இடத்துல இது ஈஸியா இருக்கும். அதுக்காக. அப்ப இது என்ன ஆகும்? 200 மீட்டர்ன்றது 2 மீட்டர்ன்றது 200 சென்டிமீட்டரா இருக்கும். அப்புறம் இது வந்து அப்படியே தான் இருக்கும். 300 சென்டிமீட்டர். அப்ப இது எனக்கு பார்த்தாலே தெரியுது 2:3 தான் இதுவும். புரியுதா? அதே இது 5த் ரூல் வந்து இதுக்கு ஆப்போசிட்டா. இப்ப பாருங்க 1 கேஜி மற்றும் 500 கிராம்ன்னு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது மீட்டர், சென்டிமீட்டர்ல. இது வந்து கிலோகிராம், கிராம்ல குடுத்தாங்க அப்டின்னா, இப்பயும் நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, கேஜி கிலோகிராம கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா எனக்கு ஈஸி. அப்ப நானு இது 1000 கிராம். 1 கிலோகிராம்ன்றது 1000 கிராமு மற்றும் இது 500 கிராம். ஏன் இத மாத்தக்கூடாதா அப்டின்னா, மாத்தலாம். ஆனா, இப்டி பண்றது தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. எல்லா சம்முக்கும் ஈஸியா அப்ளை பண்ண முடியும். இப்ப இது 1000 இருக்கு, இது 500 இருக்கு. அப்ப 2:1 தெரியுதா? அடிச்சு போடுறோம். பாருங்க 1000 டிவைடட் பை 500. அடிச்சா எனக்கு என்ன வரும்? ஒரு 500, 500, 2 500 ஆம் 1000. அப்ப 2/1. இந்த 2/1 எப்படி எழுதலாம்? 2:1. இதத்தான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? இப்ப இது 5வது ரூல். நெக்ஸ்ட் 6வது ரூல் பாருங்க. 1 ஹவர் மற்றும் 10 சென்டிமீட்டர். இந்த மாதிரி குடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஹவருக்கும் 1 ஹவர் மற்றும் 10 சென்டிமீட்டர்ன்னு குடுக்குறாங்க. இதுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது? இப்ப எனக்கு 1 ஹவர் மற்றும் 10 செகண்ட்ஸ் 1 ஹவர் மற்றும் 10 செகண்ட்ஸ்ன்னு குடுத்திருந்தா எனக்கு பிரச்சனை இல்ல. நான் வந்து என்ன பண்ணுவேன், இதையும் செகண்ட்ஸ் 60 செகண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு, இத 10 செகண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு 6:1ன்னு சொல்லிட்டு போயிருவேன்.
ஆனா இங்க 1 ஹவர் மற்றும் 10 சென்டிமீட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேற வேற அலகுகள் குடுத்து இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு சொன்னா, கண்டுபிடிக்க முடியாது. கேனாட் ஃபைண்ட் ரேஷியோ. இது அடுத்த ரூல். கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி 2 வெவ்வேறான அலகுகளுக்கு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து 7th ரூல்ஸ் பாருங்க. இப்போ 50:200 ஒரு வேல்யூக்கு இதை எப்படி எழுதலாம்? நான் சுருக்கி 1:4ன்னு எழுதலாம். இது ஒரு பங்கு 50ன்றது 200ன்றது அதிலே 4 பங்கு. 1:4ன்னு எழுதலாம். இதுதான் இதோட வேல்யூ. இப்போ நான் இத 4:1ன்னு எழுதலாமா? ஏன்னா அதே 4 எப்படியோ இந்த பக்கம் இருந்தா என்ன, இந்த பக்கம் இருந்தா என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி எழுதக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பயுமே ஃபர்ஸ்ட் இந்த இந்த அமௌண்ட்ட குறிக்கும். இந்த நம்பர குறிக்கும் டிஜிட்ட. 2வது இஸ்ட்க்கு அப்புறம் இருக்கிறது வந்து 2வது வேல்யூவ குறிக்கும். அப்படி இருக்கும்போது நான் அந்த வேல்யூவ திருப்பி போட்டாலும் ஈக்குவல் தான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது தவறான ஆன்சர். ஆப்ஷன்ல எப்பயுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம வந்து ஒரு ரேஷியோ சம்மோட ஆப்ஷன் குடுத்திருந்தாலே, ஒரே ஆன்ஸர திருப்பி போட்டும் ஒரு தடவ குடுப்பாங்க. ஏன்னா நெறைய பேர் டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுட்டு 4, 1 வருது. ஓகே அப்படின்ட்டு 4, 1ன்னு போட்டுருவோம். அதனால இந்த மாதிரி இதுவும் 1 கிடையாது. ஆன்ஸர் வந்து நம்ம கரெக்ட்டா போடணும். இது இன்னொரு ரூல். அடுத்தது 8th ரூல் பாருங்க. 8th ரூல் வந்து சமான விகிதம். சமான விகிதம் கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்போ ஒரு இது குடுத்துட்டு, அதோட சமான விகிதம் காண்க. கீழ்க்கண்டவற்றில் எது சமான விகிதம்? அப்படிலாம் கேட்பாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க நெறைய கொஸ்டின்ல. அது என்னன்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ 2:3 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு சமான விகிதம் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த நம்பர இப்படி எழுதிக்கோங்க. இப்ப இந்த நம்பர மேலேயும், கீழேயும் நான் ஒரே நம்பரால பெருக்கும்போது எனக்கு எந்த ரேஷியோ கிடைக்குதோ, எந்த விகிதம் கிடைக்குதோ, அதுதான் அதோட சமான விகிதம். பாருங்க, இப்ப நான் மேலேயும் 2ஆல, கீழேயும் 2ஆல பெருக்குறேன். 2மே சேம் நம்பரா தான் இருக்கணும். மேலேயும் கீழேயும் பெருக்குறது. 2 2 4 2 6. அப்ப 4/6ன்றது 2:3 2/3ன் சமான விகிதம். இப்ப இதுவே நான் 3ஆல பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும்? இன்டு 3ஆல நான் பெருக்குறேன்னு வச்சுக்கோங்க. மேலேயும் 3 கீழேயும் 3ஆல. 2 6 கீழ 3 9. இதுவும் சமான விகிதம் தான். 5ஆல பெருக்குனேன்னா I2 10 கீழ I3 15. இது எல்லாமே சமான விகிதம் தான். இதுல எது ஆப்ஷன்ல இருக்கோ, அத வந்து நீங்க சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு நம்பர, ஒரு ரேஷியோவ மேலேயும், கீழேயும் ஒரே எண்ணால பெருக்கும்போது சமான விகிதம் பெறலாம். ஓகேவா? இதுதான் 8வது ரூல்ஸ். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரூல்ஸ் பார்க்கலாம். 9th ரூல் பாருங்க. 9th ரூல் இல்ல. இது ஒரு சம் மாதிரி தான். இந்த இது கேட்டா இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது. விகித சமம். அதாவது விகித சமமா என காண்க அப்படின்னு கேட்பாங்க. விகித சமமா என காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த 2 வேல்யூல இருந்து எப்படி விகித சமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதாவது ஃபார்முலா வந்து A:B. இங்க பாருங்க. இப்படி போடுவாங்க. 4 புள்ளி வைப்பாங்க இந்த இடத்துல. இந்த 4 புள்ளின்றது என்னன்னா, ஈக்குவலுக்கு சமம். C:D. இப்படி குடுத்துட்டா, இது 2ம் ஒரு டெர்ம், இது 2ம் ஒரு டெர்ம்னு அர்த்தம். இத நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, A/Bன்னு எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் டூ C/D. இப்ப இந்த மாதிரி இருந்தா, இத நான் குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் இல்லையா? அப்போ A/D இஸ் ஈக்குவல் டூ B/C. இதுதான் வந்து ஒரு நம்பர் குடுத்து இது விகித சமமா என காண்கன்னு கேட்டா, அதோட ஃபார்முலா இதுதான். இதான் வந்து ஃபார்முலா. புரியுதா?
இத நம்ம இந்த ஃபார்முலா படி கண்டுபிடிக்காம கூட டைரக்ட்டாவும் அதாவது எப்படின்னா, இங்க பாருங்க. இந்த 2யும் பெருக்கணும். அப்புறம் இந்த 2யும் பெருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப எழுதுறேன். A/B, C/D. இதுல என்ன பண்ணணும்னா, நடு உறுப்பு 2யும் பெருக்கணும். கோடி உறுப்புகள் 2யும் பெருக்கணும். கோடி உறுப்புகள்னா, இந்த கடைக்கோடி, இந்த கடைக்கோடியில இருக்குது. இறுதியா இருக்கிறது. ஓகேவா? இந்த கடைசியிலயும், இந்த கடைசியிலயும் இருக்கிற உறுப்புகள். அப்புறம் நடுவுல இருக்க உறுப்பு. இது 2யும் பெருக்குனா, அதுதான் விகித சமம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இத நானு சென்டென்ஸாவும் கூட எழுதுறேன். கோடி உறுப்புகளின் கோடி என்னன்னே நீங்க குரோர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து கோடினா, இந்த கோடி, இந்த கோடி. கடைசி உறுப்புகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடி உறுப்புகளின் பெருக்கற்பலன் நடு உறுப்புகளின் பெருக்கற்பலனுக்கு சமம். சமம். இப்படி இருந்தா அது விகித சமம்னு அர்த்தம். இதான் இதோட டெஃபினிஷன். புரியுதா? ஓகே. இப்போ இதுல லாஸ்ட் ரூல் ஒண்ணே ஒண்ணு பார்த்துடலாம். 10th ரூலு. 10th ரூல் என்ன அப்படின்னா, இப்போ 20:30 அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கு. இத வந்து சுருக்கி விகிதமா மாத்த சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இத விகிதமா நான் மாத்துறேன் அப்படின்னா, இத நான் வந்து 20/2 அதே மாதிரி 30/2 அப்படின்னு போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 10:15. 2யும் ஒரே நம்பரால தான் டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணி கிடைச்சது தானே இது. அப்ப எனக்கு இதுவும் இதோட ரேஷியோ தான் அப்படின்னு நான் இந்த ஆன்சர் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இத நான் என்னால இன்னும் சுருக்க முடியும். இத நான் என்னால திரும்ப எப்படி சுருக்கலாம்? 5ஆல நான் டிவைட் பண்ணி 2 இத 5ஆல டிவைட் பண்ணா 3ன்னு என்னால கொண்டு வர முடியும். இப்ப இந்த 2:3 இன்னும் நான் என்னால சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இதுதான் என்னோட ஆன்சர். இந்த மாதிரி அதுக்கு மேல அந்த வேல்யூவ அடிக்கவே முடியாது, சுருக்கவே முடியாதுன்னு எப்போ வருதோ, அதுதான் அந்த நம்பரோட விகிதம். இப்ப நம்ம ஒரு வேல்யூ குடுத்துருக்காங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு 2ஆலயோ, 3ஆலயோ மட்டும் டிவைட் பண்ணிட்டு வர்ற ஆன்ஸர போட்றக்கூடாது. அதுவும் ஆப்ஷன்ல இருக்கும். ஃபைனலா அத சுருக்கி, சுருக்கி ஃபைனலா வர்ற ஆன்ஸர் தான் அதோட விகிதம். இந்த அளவுக்கு சுருக்கி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அ நீங்க ஆப்ஷன்ல இதுவும் இருந்துச்சு, இதுவும் நான் போட்டேன் அப்டின்னா, அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் ஆன்ஸர். ஏன்னா, அவங்க வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்ஸர்ன்னு குடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்ஸர்ன்னு குடுக்கல. கரெக்ட் ஆன்ஸர்ன்னு போட்டா இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். ஆனா, பெஸ்ட்டா இருக்கிறதுனா எதுனா, எவ்வளவு சிம்ப்ளிஃபை பண்ணி கடைசியா குடுக்குறோமோ, அதுதான் பெஸ்ட் ஆன்ஸர். ஓகேவா? இந்த 10 ரூலும் உங்க மைண்ட்ல இருக்கணும். இது தெரிஞ்சா தான் இப்ப நம்ம ரேஷியோ அண்ட் புரொப்போர்ஷன் சம் வந்து செய்ய முடியும். இது எல்லாம் மைண்ட்ல இருந்தாலே போதும். சம் வந்து ஈஸி தான். ஓகேவா? இப்போ இத வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் மாடல் மட்டும் ஒரு 4, 5 சம் பார்க்கலாம். இப்ப டைப் 1 பார்க்கலாம். பேசிக். பின்னமாக்குக. இப்ப இந்த மாதிரி ஒரு ரேஷியோ குடுத்துட்டு, இத பின்னத்துல எழுதுங்க. இல்ல சுருக்குங்க. ஓகேவா? அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பின்னமாக்குக அப்படின்னாலும் அந்த கடைசியா ஃபைனல் ரேஷியோ கொண்டு வர்றது தான். இப்ப இத நானு பின்னமாக்குனேன்னா எனக்கு என்ன வரும்? நான் 5ஆல அடிச்சேன் அப்படின்னா, எனக்கு 4:1 அப்படின்னு வருமா? 4 5 20, ஓரஞ்சு 5. அப்ப 4:1. இப்போ இந்த 4:1ன்றதும் ஆன்சர் தான். 4/1ன்றதும் ஆன்சர் தான். வெறும் 4னாலும் ஆன்சர் தான். எல்லாமே ஈக்குவல் தான். இத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 4/1ன்னும்போது அந்த 1 நம்ம போடாம ஹோல் நம்பர் 4 மட்டும் கூட நீங்க எழுதலாம். ஏன்னா ஆப்ஷன்ல இந்த 4ல எது இருந்தாலும் அதுக்கு சரிதான். இத சுருக்கி பின்னமாக்கும்போது 4:1ன்னு வந்தாலும் கரெக்ட்டு, 4/1ன்னு வந்தாலும் சரி, வெறும் 4னாலும் சரி.
இங்க டக்குன்னு பார்த்துட்டு ஆன்சர் வந்து கீழ இல்ல. 1/4ன்னு ஒண்ணு இருக்கும். ஓ! இந்த வெறும் 4ன்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. 1/4ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டக்குன்னு வெறும் 4 தானே இது வராது. அப்போ 1/4 தான் வரும்ன்னு சொல்லிட்டு அத போட்டு வந்துருவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நான் இந்த 3மே ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் சம் பாருங்க இது. 500 டிவைடட் பை 250. ரெண்டுமே கிராம்ல தான் இருக்கு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அப்படியே டைரக்ட்டா அடிச்சுக்கலாம். அடிச்சா கீழ 250 இருக்கிறதுனால மேல 2 கீழ 1. அப்ப இத ஒண்ணு 2/2ன்னு எழுதலாம். இல்ல 2:1ன்னு எழுதலாம். இல்ல வெறும் 2ன்னு எழுதலாம். இது எல்லாமே ஆன்சர் தான். இது தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்தது பாருங்க. 40 மீட்டர் இஸ்டு சாரி இது மீட்டர் இல்ல மினிட்ஸ். 40 மினிட்ஸ் இஸ்டு 1 ஹவர். ஒருவேளை இது 40 மீட்டரா இருந்தால் அவங்க மீட்டர் அப்படின்னே குடுத்திருந்தா 1 ஹவர் அப்படின்னு குடுத்திருந்தா நீங்க வந்து கேனாட் ஃபைண்ட் ரேஷியோன்னு போட்டுறணும். ஆனா இங்க இந்த இடத்துல குடுத்திருக்கிறது வந்து மினிட்ஸ்ல தான் குடுத்திருக்காங்க. 40 மினிட்ஸ் இஸ் 1 ஹவர். நீங்க எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்ல குடுக்கும்போது இந்த மாதிரி குடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இது மினிட்ஸ், இது ஹவரா தான் இருக்கும். அப்படி அவங்க அத மீட்டர்ன்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா, மீட்டர்ன்னு ஃபுல்லா போட்டுருவாங்க. அப்படி இல்லாம வெறும் எம்மும், ஹவரும் வந்துச்சுன்னா, நீங்க மினிட்ஸ், ஹவர்ன்னே வச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? பெரிய வேல்யூவ தான் சின்ன வேல்யூவுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்ப நான் 40 மீட்டர இங்க அப்படியே வச்சுக்கிறேன். 40 மினிட்ஸ. 1 ஹவர்ன்றது எத்தன மினிட்ஸு? 60 மினிட்ஸ். அப்ப 60 மினிட்ஸா நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப எனக்கு 40/60. அப்ப நான் அத அடிச்சு போட்டா என்ன வரும்? 20ஆல நான் டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப மேல 2 கீழ என்ன வரும்? 3ன்னு வரும். அப்ப 2:3 அப்படிங்கிறதும் ஆன்சர் தான். 2/3ங்கிறதும் ஆன்சர் தான். இதுக்கு மேல அத சுருக்க முடியாது. அப்ப இதோட முடிச்சுக்கலாம். புரியுதா? இதுதான் டைப் 1 வெரி 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 பேசிக் மாடல். ஓகே, நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இப்ப டைப் 2 பாருங்க. சமான விகிதங்கள் 2:3 மற்றும் 4:- ஆகியவை சமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு யாது? இது ரெண்டும் சமான விகிதம் தான் குடுத்துட்டாங்க. அப்ப இந்த டேஷ்ல என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? சமான விகிதங்கள்னா ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். இப்ப இதுதான் இங்க குடுத்துருக்காங்க. 4:, இங்க ஏதோ ஒண்ணு எக்ஸ் ஒரு வேல்யூ குடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம் ஃபார்முலா? A × D = B × C. அதாவது கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் 2 × X = நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமம் 3 × 4. இதுதான் ஃபார்முலா. இப்ப இதுபடி நான் எழுதிட்டேன். எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்ப 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 3 × 4 / 2. நான் அடிச்சு போட்டா 1 2 2 2 4 3 2 மட்டும் இருக்கு. அப்ப 6. எக்ஸ் வேல்யூ 6. இப்போ ஃபார்முலா படி நான் இப்படி போட்டிருக்கேன். ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, சிம்பிளான ஒரு சிங்கிள் டிஜிட்லயோ இது மாதிரி வேல்யூ வந்துருச்சுன்னா, நம்ம டைரக்ட்டா சம்ல இருந்து போட்டுறலாம். அதுவும் எப்படின்னு நான் சொல்றேன். ஆனா, ஒருவேள பாயிண்ட் வச்சு டெசிமல்லயோ, இல்ல பின்னமாவோ குடுக்கும்போது நம்ம டைரக்ட்டா வந்து கொஸ்டின வச்சே போடுறது கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம இந்த ஃபார்முலாவ யூஸ் பண்ணி டக்குன்னு போட்டு போயிரலாம். இப்ப பாருங்க. இதவே நானு இன்னொரு மெத்தட் சொல்றேன். இன்னொரு மெத்தட்னா, அப்படியே பார்த்த உடனே போடுறது எப்படின்றதுக்காக. 4:-. அதாவது இந்த 2 எதால பெருக்குனா 4 கிடைக்கும்? இப்ப கம்பேர் பண்ணும்போது நீங்க இதோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும், இதோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் கம்பேர் பண்ணணும். 2 எதால பெருக்குனா 4 கிடைக்கும்? 2ஆல பெருக்கியிருந்தா தான் 4 கிடைக்கும். அப்ப 3யும் அதால நீங்க பெருக்கணும். 2ஆல. அப்ப 6. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? இத நான் ஃபார்முலால போட எனக்கு நேரம் இல்லாட்டி, நம்ம கொஸ்டின பார்த்த உடனே இந்த மாரி போட்டு போயிரலாம். இல்ல இதே இடத்துல வந்து 2/3 4/6 இப்படி குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4/1 7/8 இப்படி குடுக்குறாங்க. இந்த இடத்துல எக்ஸ்ன்னு குடுத்துடுறாங்க. இப்படி குடுத்தாங்கன்னா, இவ்வளவு நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? இந்த 2/3ல 3 எப்படி 4/1 மாறுச்சுன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாரி டயத்துல நீங்க ஃபார்முலாவ யூஸ் பண்ணிக்கோங்க. மத்தபடி இந்த மாரி சிங்கிள் டிஜிட்டா இருந்தா, நீங்க டைரக்ட்டா இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தே ஈஸியா ஆன்ஸர் பண்ணிறலாம். இதுக்கு இன்னும் ஒரு 2 மாடல் சம்ஸ் நம்ம பார்க்கலாம்.
செகண்ட் சம் அதிலே பார்க்கலாம். 3:5 டேஷ் குடுக்கலாம், எக்ஸ்ன்னு குடுக்கலாம், கட்டம் குடுக்கலாம், எப்படி வேணா குடுக்கலாம். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு அர்த்தம். இப்ப இப்படி குடுத்துர்றாங்க. இப்போ நான் ஃபார்முலா படி இத ஒரு தடவ போடுறேன் இங்க. ஃபார்முலா படி கடைக்கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் 3 × 20 5 × x. எனக்கு x வேல்யூ வேணும். இந்த பக்கம் x அப்படியே வச்சுக்கிறேன். எந்த பக்கம் இருந்தாலும் அதை அங்கேயே வச்சுட்டு, இன்னொரு வேல்யூவ மட்டும் இந்த பக்கம் கொண்டு வரணும். 5ன்னு கொண்டு வரேன். 4 5 5 4 5 20. அப்ப என்ன வரும்? x வேல்யூ = 12. புரியுதா? இப்போ இத ஷார்ட்கட்ல எப்படி போடலாம்? 3:5 20. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவ நான் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்ப 2வது வேல்யூ 2ம் இருக்கு. இப்ப கம்பேர் பண்றேன். இந்த 5 எதால பெருக்குனா எனக்கு 20 ஆகும்? 4ஆல பெருக்குனா 20 ஆகும். அப்ப இந்த 3யும் நான் 4ஆல பெருக்கணும். அவ்வளோதான். அப்ப என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைச்சிரும். இப்ப x வேல்யூ 12. பார்த்த உடனே போடுறதுக்கு. உங்களுக்கு 2 மெத்தட் நான் சொல்லிக் குடுத்துட்டேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த டைம்ல எது மைண்டுக்கு வருதோ நீங்க அத வச்சு பண்ணுங்க. சரி. இது ஈஸியான மெத்தட் தான். இப்ப இதிலயே இன்னும் ஒரு டைப் சொல்லி தரேன். அதாவது 2 இத வந்து கம்பேர் பண்ணி குடுக்கும்போது நம்ம இப்படி கண்டுபிடிச்சுர்றோம். இதே இது 3 வேல்யூவ குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 ஒரு பாக்ஸ் குடுத்துர்றாங்க. திரும்ப 10 8 15 பாக்ஸ். இப்படி 3 வேல்யூ குடுத்து 2 வேல்யூ அதுல கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அத எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப இந்த மாரி 3 டெர்ம் குடுத்துர்றாங்க. அப்படின்னா என்ன பண்றது? அப்படின்னா, இது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நீங்க 2, 2 டேர்மா கம்பேர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆன்ஸர் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் 3வது எந்த டெர்ம் குடுத்திருந்தாலும் விட்டுருங்க. இத நான் இப்போதைக்கு பார்க்கல. இத விட்டுறீங்க. இந்த 2 டெர்ம மட்டும் நான் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண போறேன். அப்போ 5 × x 5 × 8ன்னு வருமா? அந்த லாஸ்ட் 2யும் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 8 x × 10. ஃபார்முலா படி நான் போட்டுட்டுருக்கேன். அப்ப 5 × 8 இந்த பக்கம் 10 கீழ வந்துரும். = 8. ஐயட்டா 40ன்னு நான் போட்டுட்டு கீழ போடக்கூடாதா? அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம். ஏன் நம்ம அடிக்க தான் போறோம். இதுக்கு எதுக்கு தேவையில்லாம மல்டிப்ளை பண்ணி திரும்ப அத சுருக்கி இது சின்ன நம்பரு அதனால போட்டுறோம். பெரிய நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணி திரும்ப அத டிவைட் பண்ண கஷ்டப்படுறதுக்கு நம்ம இப்படியே வச்சு அடிச்சு போட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். 1 5 5 2 5 10 1 2 4. அப்ப x வேல்யூ என்ன? 4ன்னு கிடைச்சிருச்சு. புரியுதா? இப்ப இத இப்படியே வச்சுட்டு, அடுத்த 2 வேல்யூவ கம்பேர் பண்ணுவோம். இப்போ இத நான் விட்டுர்றேன். இந்த 2 மட்டும் கம்பேர் பண்றேன். பாருங்க. 10:8 15:x. இப்ப இத மல்டிப்ளை பண்ணா ஃபார்முலா படி என்ன வரும்? 10 × x = 8 × 15. அப்ப x நான் இப்படியே வச்சுக்கிட்டு 10 இந்த பக்கம் கொண்டு வரேன். 4 2 8 I 2 10. திரும்ப இத நான் அடிச்சேன்னா 4 5 5 3 5 15. இப்ப x ஓட வேல்யூ 12ன்னு எனக்கு கிடைக்குது. புரியுதா? இதுதான் ஆன்சர். x வேல்யூ கீழ ஆப்ஷன்ல 4, 12 அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அத தான் சூஸ் பண்ணணும். 12, 4ன்னு ஒண்ணு இருக்கும். அத எடுத்துறக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு ஆன்சர் 4. 2வது பாக்ஸுக்கான ஆன்சர் வந்து 12. அப்போ 4, 12 அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதான் ஆன்சர். இப்ப இது எப்படி மேம் பார்த்த உடனே போடுறது? அப்படின்னா, அதுக்கும் நான் ஐடியா குடுக்குறேன் பாருங்க. நம்ம எப்பயும் பண்ற மாரி தான். இதுல ஃபர்ஸ்ட் 2 டெர்ம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 5 பாக்ஸு 10:8. இப்போ 5 எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 10 ஆயிருக்கும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணா தான் 10 கிடைக்கும். அப்போ 8 திரும்ப டக்குன்னு 2ஆல மல்டிப்ளை பண்ணி நீங்க போட்டுறக்கூடாது. இங்க இருந்த ஏதோ ஒரு நம்பர 2ஆல மல்டிப்ளை பண்ணி தான் இந்த 8 கிடைச்சிருக்கு. அப்ப எந்த நம்பர 2ஆல மல்டிப்ளை பண்ணா 8 கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும். எனக்கு 4 பண்ணா எனக்கு கிடைக்கும். அப்ப x வேல்யூ 4. கண்டுபிடிச்சாச்சா ஈஸியா? இப்போ அடுத்து செகண்ட் பார்ட் பார்ப்போம் இதுல. 10:8
15 பாக்ஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க. 10 நான் எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 15 கிடைக்கும்? 1.5 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 15 கிடைக்கும். அப்போ 8யும் நான் அதே 1.5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 8 1.5 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 12. இப்ப ஈஸியா கிடைச்சிருச்சா உங்களுக்கு x வேல்யூ 4 இந்த பக்கம் x வேல்யூ 12ன்னு. இந்த மாதிரி நம்ம நார்மலா செய்யற மெத்தட்லயும் நீங்க இத போட்டுக்கலாம். எல்லா 3 சம்மையுமே நான் நார்மல் மெத்தட்லயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபார்முலா மெத்தட்லயும் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு டைப் இதுல பார்த்துக்கலாம். பாருங்க டைப் 3. டைப் 3ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சம் குடுத்துட்டு, ஒரு வேல்யூ குடுத்துட்டு, அதோட 3வது விகிதாச்சாரம் காண்க அப்படின்னு குடுப்பாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? அதான் 3வது விகிதாச்சாரம். அப்படி கேட்டாங்கன்னா, அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவ மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அதுல போட்டு நம்ம ஆன்ஸர் எழுதிற போறோம். இதோட ஃபார்முலா வேற ஒண்ணுமே இல்ல. b² டிவைடட் பை a. இவ்வளவுதான் ஃபார்முலா. அதாவது எப்படியும் 2 வேல்யூ குடுப்பாங்க இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் வேல்யூவ ஏன்னு எடுத்துக்கணும். செகண்ட் வேல்யூவ பின்னு எடுத்துக்கணும். அந்த செகண்ட் வேல்யூவ ஸ்கொயர் பண்ணி மேல போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூவ கீழ போட்டு என்ன ஆன்ஸர் வருதோ அதான் ஆன்ஸர். புரியுதா? இப்ப இந்த ஃபார்முலாவ யூஸ் பண்ணி இந்த டைப்ல ஒரு 2, 3 சம் செய்யலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் சம். 2,3 வின் 3வது விகிதாச்சாரம் காண்க. 3வது விகிதாச்சாரம் காண். இதுதான் வந்து சம். இப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? b² டிவைடட் பை a. இதுல a வேல்யூ என்னது இந்த சம்ல? 2ங்கிறது தான் a. b வேல்யூ என்னது? 3. அப்போ b²க்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்? 3². a வந்து வேல்யூ எவ்வளவு? 2. b²ன்றது 9 டிவைடட் பை கீழ 2. இவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. இது தெரியாம நம்ம வந்து இத பிராக்டிஸ் பண்ணாம போயிட்டோம்னா அந்த சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 3வது விகிதாச்சாரம்னா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அப்ப 2யும் மேலையும் கீழையும் 3ஆல பெருக்கணும் போல அப்படின்னு நினைச்சு நம்ம ஆன்சர் போட்டுருவோம். ஆனா அப்படி கிடையாது. இதோட ஃபார்முலா b² பை a. இவ்வளவுதான். புரியுதா? ஓகே. இதுல இன்னொரு மாடல் பார்க்கலாம். செகண்ட் சம். இப்போ இந்த மாதிரி ஒரு புள்ளி வச்சதுல கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 0.8, 0.2. இதுக்கு வந்து 3வது விகிதாச்சாரம் காண்க. 3வது விகிதாச்சாரம் இங்கிலீஷ்ல சொன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன். 3வது விகிதாச்சாரம் காண்கன்னு கொடுக்குறாங்க. இப்போ இதுல b² பை a. b வேல்யூ என்னது? 0.2 the whole square divided by aன்றது என்னது? 0.8 அப்படிங்கிறது. இப்ப இதை நான் இப்படியே என்னால வந்து அடிச்சு போட முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 0.2 இன்ட்டு 0.2 என்ன வரும்? 0.04ன்னு வரும் ஸ்கொயர் பண்ணா. கீழே 0.8 அப்படியே தான் இருக்கும். இப்போ எப்பயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி டிஜிட்ல வந்தாலே என்ன சொல்லியிருக்கோம்? ஹோல் நம்பரா மாத்திக்கிட்டா தான் நம்மளுக்கு ஈஸி. அப்போ ஹோல் நம்பரா மாத்துறதுக்கு அந்த 2 வேல்யூல எந்த வேல்யூல அதிகமான ஸ்தானம் வந்து புள்ளிக்கு அப்புறம் இருக்கு டிஜிட்டுக்கு? இங்க மேல தான் இருக்கு பாருங்க. 0, 4 2 டிஜிட் இருக்கு. கீழே 1 டிஜிட் தான். அப்ப 2 டிஜிட் இருக்கிற 100ஆல நான் மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் கீழேயும். எதுல டிஜிட் அதிகமா இருக்கோ அத்தனை 0 போட்டு நான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா மேல இருக்க வேல்யூ எனக்கு 4ன்னு கிடைச்சிரும். ஏன்னா நான் அதை முழு நம்பரா மாத்தணும். அப்ப அதை விட சின்ன நம்பர் கண்டிப்பா முழு நம்பரா மாறிடும். கீழே ஆனா 0.8 நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 18 கிடைக்கும். இதை இப்படியே விட்டுறலாமான்னா விட முடியாது. ஏன்னா அது அடிச்சு போடுற மாதிரி தானே இருக்கு. அப்ப நான் இன்னும் சுருக்கணும். 1 நாள் 4 20 நாளா எனக்கு 80ன்னு கிடைக்கும். இப்போ 1/20ன்னு போடலாம். இதை நான் வெறும் 20ன்னு போடலாமா அப்படின்னா போட முடியாது. 20/1 இருந்தால் தான் நீங்கள் 20ன்னு எழுத முடியும். 1/20ன்றது வேற வேல்யூவே வேற. இதுவும் ஆன்சர் தான். இல்லை இதை இன்னும் சுருக்கி 0.05 அப்படின்னு கொடுத்தாலும்
அதுவும் ஆன்சர் தான். புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் குடுத்திருக்க ஃபார்முலா b²/a²ல 2 வேல்யூ குடுத்திருப்பாங்க. அத நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அத அப்படியே ஆன்சர் எழுத போறீங்க. இதுதான் இதோடது. சரி, இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் இதுல பார்த்துரலாம். 3 சம் பாருங்க. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால இந்த டைப்லயே நான் குடுக்குறேன் உங்களுக்கு. 0.34, 0.50 என்ற எண்களின் 3ஆம் விகிதாச்சாரம், தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? b²/a. b²ஓட ஃபார்ம் b² என்ன வேல்யூ இங்க? இப்ப பாருங்க, 5க்கு அப்புறம் எத்தனை 0 போட்டாலும், புள்ளிக்கு அப்புறம் எத்தனை 0 வந்தாலும் இதுல வேல்யூ கிடையாது. முன்னாடி 0 போட்டா வேல்யூ இருக்கு புள்ளியில. ஆனா ஹோல் நம்பர்ல நம்மளுக்கு முன்னாடி எவ்வளவு 0 போட்டாலும் வேல்யூ கிடையாது. பின்னாடி வேல்யூ இருக்கும். அதே இது புள்ளி வச்சுட்டா மாறிடும். புள்ளிக்கு அப்புறம் இப்ப ஹோல் நம்பருக்கு அப்புறம் வர 0 தேவையே இல்ல. வேஸ்ட் தான். இப்ப இத நானு வெறும் 0.5ன்னு எடுத்துக்கலாம். 50ன்னு போடணும்னு அவசியம் இல்ல. ஹோல் ஸ்கொயர் a வேல்யூ வந்து 0.34. இப்ப நான் அத மல்டிப்ளை பண்றேன்னா 0.25 அப்படின்னு ஆயிரும் மேல. கீழ வந்து 0.34ன்னு இருக்கும். இப்ப இதுல எது ஹையஸ்ட் டிஜிட்? 2லயுமே 2 டிஜிட் தான் இருக்கு. அப்ப மேலேயும் 100ஆலயும் கீழேயும் 100ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். பண்ணா எனக்கு ஹோல் நம்பரா மாறிடும். 25/34. இப்ப நான் இதுக்கு மேல இத சுருக்க முடியுமா? 4ஆல, 5ஆல, 3ஆல எதாலயுமே 2யுமே அடிக்க முடியாது. அப்ப இதோட முடிச்சுக்கணும். இதுதான் ஆன்சர். புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இந்த டாபிக்கோட பேசிக் சம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தடுத்த பார்ட்ல வந்து இதுக்கு அடுத்த லெவல் சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? ரேஷியோ அண்ட் புரொப்போர்ஷன் வந்து பேசிக்கா ஈஸி தான். ஒரு வாட்டி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாலே அது வந்து கன்ஃப்யூஸ் எல்லாம் பண்ணாது. கொஞ்சம் தெளிவா வந்து நீங்க ஆன்சர் போட்டுறலாம். ஆன்சர் போடும்போது மிஸ்டேக் ஆகாது. இது கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். பட் ஒரு வாட்டி நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே. இதோட செகண்ட் பார்ட் வீடியோல உங்கள நான் திரும்ப மீட் பண்றேன். அதுவரைக்கும் கன்டினியூஸா மேத்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. நீங்க நோட்ஸ் எடுக்கிறது போக, மிச்சம் இருக்க டைம்ல ஆல்ரெடி முடிச்ச டாபிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் குடுத்துருக்கோம் இல்லையா? அது இல்ல உங்ககிட்ட என்ன கொஸ்டின் பேப்பர் இருக்கோ, இல்ல ஏதாவது YouTubeல சம் சால்வ் பண்ணாங்கன்னா, அந்த டாபிக் ரிலேட்டடா ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சு டெய்லி சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்பதான் எக்ஸாம்ல வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. திரும்ப நெக்ஸ்ட் டாபிக்ல நெக்ஸ்ட் பார்ட்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.